இன்னைக்கு நாம பார்க்க போறது இந்த உலகத்தையே காக்குற அந்த பரம்பொருள் நம்ம ஏழுமலையான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவோட வரலாற்றை பத்தி தான். காக்கும் கடவுள்னு சொன்னாலே நம்ம மைண்டுக்கு வர்றது அந்த நீல நிறமேனியும் கையில் இருக்கிற சங்கும் சக்கரமும் தான். ஆனா அவர் ஏன் இத்தனை அவதாரம் எடுத்தாரு, ஏன் பார்க்கடல்ல படுத்திருக்காரு, இதெல்லாம் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. முதல்ல பெருமாள் யாருன்னா பாப்போம். பிரம்மா படைக்கிறாரு, சிவன் அழிக்கிறாரு. ஆனா இந்த இரண்டுக்கும் இடையில இந்த உலகத்தை பேலன்ஸ் பண்ணி தர்மத்தை நிலநாட்டி நம்மளையெல்லாம் காக்குற வேலையை தான் மகாவிஷ்ணு பண்றாரு. அவர் தங்குற இடம் வைகுண்டம். அங்க ஒரு ஆதிசேஷன் அப்படின்ற 5 தலை நாகத்து மேல லக்ஷ்மி தேவியோட பார்க்கடல்ல பள்ளி கொண்டிருக்காரு. பெருமாள் கிட்ட ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. உலகத்துல எப்பெல்லாம் அதர்மம் அதிகமாகுதோ அப்பெல்லாம் அவர் ஒரு அவதாரம் எடுத்து வருவாரு. இதத்தான் தசாவதாரம்னு சொல்றோம். கடலுக்குள்ள போன வேதங்களை மீட்க மீனா வந்ததுதான் மச்ச அவதாரம். பார்க்கடலை கடைஞ்சப்போ தாங்கிறதுக்காக ஆமையா வந்ததுதான் கூர்ம அவதாரம். பூமிய பாய் மாதிரி சுருட்டிட்டு போன அசுரன் கிட்ட இருந்து மீட்க பன்றியா வந்ததுதான் வராக அவதாரம். தூண்லையும் இருப்பான் துரும்புலையும் இருப்பான்னு நிரூபிக்க சிங்க முகத்தோட வந்து இரணியனை வதம் பண்ணதுதான் நரசிம்ம அவதாரம். அடுத்தது பாத்தீங்கன்னா ராம் அவதாரம். ஒரு மனுஷன் எப்படி வாழணும்னு வாழ்ந்து காட்டின மரியாதை புருஷோத்தமன். சீதையை மீட்க அவர் பண்ணின போரும் காமிச்ச பொறுமையும் இன்னைக்கும் நமக்கு பாடமா தான் இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா கிருஷ்ண அவதாரம். இதுதான் அல்டிமேட். நீ எதை கொண்டு வந்தாய் அதை இழப்பதற்குன்னு கீதைய சொல்லிட்டு மகாபாரத போற முன்னாடி நின்னு நடத்தின ராஜதந்திரி. நம்ம ஊர்ல பெருமாள்னாலே ஞாபகம் வர்றது திருப்பதி தான். அங்க அவர் எப்படி வந்தாரு தெரியுமா? பிருகு முனிவர் பண்ணின ஒரு சின்ன தப்பால லக்ஷ்மி தேவி கோச்சிக்கிட்டு பூலோகம் வந்துட்டாங்க. அவங்கள தேடி வந்த பெருமாள் இங்க ஸ்ரீனிவாசன் அப்படின்ற பேர்ல அவதரிச்சு பத்மாவதி தாயார கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அந்த கல்யாணத்துக்காக குபேரன் கிட்ட வாங்கின கடனை அடைக்கத்தான் இன்னைக்கும் நம்ம கிட்ட இருந்து காணிக்க வாங்குறதா ஒரு ஐதீகம் இருக்கு. இப்ப நாம இருக்கிறது கலியுகம். இந்த யுகத்தோட கடைசியில அதர்மம் தலைவிரிச்சு ஆடும்போது பெருமாள் கல்கி அப்படின்ற அவதாரத்துல வெள்ளை குதிரை மேல வந்து உலகத்தை சுத்தம் பண்ணுவார்னு புராணங்கள் சொல்லுது. பெருமாளோட ஒவ்வொரு அவதாரத்துக்கு பின்னாடியும் ஒரு பெரிய சயின்ஸ் இருக்கு, ஒரு பெரிய நீதி இருக்கு. உங்களுக்கு பெருமாளோட எந்த அவதாரம் ரொம்ப பிடிக்கும்னு கமெண்ட்ல சொல்லுங்க.